கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளையை இந்த உலகம் உண்டாக்கின முதல் கர்த்தர் அவருடைய வருகை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த பூமி ஒரு நாள் அழிக்கப்படும் என்பதையும், இந்த பூமியிலே காணப்படுகிற பாவம் பெருகும் பொழுது தேவன் தாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிதான் நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, அமித்தாயின் குமாரன் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, யோனா என்று தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்து நினிவேவுக்கு போய் அங்கு அவருடைய பாவத்தை குறித்து எச்சரிக்க சொன்னார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோனாவோடு கூட கர்த்தர் பேசினார். இன்றைக்கு கர்த்தர் யாரோடு கூட பேசுவார்? நம்மில் அநேகர் சொல்றாங்க, கர்த்தனோடு கூட பேசவில்லையே, தேவனோடு கூட பேசவே நினைக்கிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, யாரோடு கர்த்தர் பேசுவார்? கபடற்ற உள்ளம், சூதில்லாத உள்ளம், நேர்மையான உள்ளம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவன் பேசுகிற முதல் வழியே உன் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதம். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அனுதினமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உன் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்துவார். நீ செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பார். ஏனென்றால் இந்த வேதம் ஜீவனுள்ள வேதம். இதில் தேவனுடைய வல்லமை உண்டு, தேவனுடைய கிருபை உண்டு. இந்த வேதத்தை வாசிக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவனோடு கூட பேசவில்லை நினைக்கிற தெய்வ பிள்ளையே, நம்ம எத்தனை பேர் வேதத்தை வாசித்து தியானித்து தேவ சமூகத்திலே கர்த்தனோடு கூட பேசுகிறார் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆகவே யோனாவோடு கூட கர்த்தர் பேசினார். யோனாவிடத்தில் சொன்னார், போ, எழுந்து போய் நினிவேவின் பாவத்தை குறித்து சொல், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அருமையான தெய்வ பிள்ளையே, இவன் நினிவேவுக்கு பதிலாக அவன் தர்சீசுக்கு போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏன்? ஒருவேளை அவன் சொல்லுகிறான், நினிவே மனம் திரும்பி விட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி விட்டால் தேவ தண்டனை வராமல் போய்விடும் நினைத்து தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய செய்தியை நினிவேவுக்கு எடுத்துச் செல்ல மறுத்தான். சிந்தித்து பாருங்கள். பாசமுள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன, இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். தேவனுடைய பிள்ளையை தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு மாபெரும் அன்பு. ஆகவே நினிவேவுக்கு போய் அவருடைய பாவத்தை எடுத்து சொல் என்று சொன்னார். ஆனால் இதோ நினிவே மனம் திரும்பி விடுமோ என்ற எண்ணத்திலும், மனம் திரும்பி விட்டால் தேவனுடைய தண்டனை வராது என்று நினைத்து இந்த தீர்க்கதரிசி ஆக்கிய யோனா செய்வதை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிற மாத்திரம் இரக்கம் வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை உனக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு அநேக திருச்சபைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அநேக தேவதாசலை உருவாக்கி வைத்திருக்கிறார். போய் சொல்லு, அவர்களுடைய அழிவிலிருந்து மீட்க நான் ஆயத்தப்படுகிறேன், அவர்கள் என் ஜனமாக இருக்கிறபடினாலே அவர்களை நான் விடுவித்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் அநேக திருச்சபைகளை வைத்திருக்கிறார். ஆவியானவர் அநேக சபைகளிலே ஊடுருவி பாய்ந்து இன்றைக்கு அநேகருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவனுடைய காட்டின இடத்துல இருக்கிறாய் என்றால், தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீ செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றி அமைத்து உன்னை மகிமைப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய நோக்கமெல்லாம் தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தம்முடைய ஜனங்கள் நீதியுள்ள வாழ்க்கை வர வேண்டும், தம்முடைய ஜனங்கள் வெளிப்பாட்டாக உண்மையான வெளிப்படையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? உன்னை கூட எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் உன்னை தூக்க கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, நீ ஆலயத்தை நோக்கி வந்து தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருக்கு தேவ வார்த்தைகள் கேட்பது கடினமாக இருக்கிறது. யோனாவோடு கூட கர்த்தர் பேசினார். யோனாவோடு பேசுந்த தேவன் உன்னோடும் என்னோடும் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேதத்தை வாசித்து தியானம் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயத்திலிருந்து பேசுகிறார், டிவி மூலமாக பேசுகிறார், பல மீடியாக்கள் மூலமாய் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமானால் உன்னையும் என்னையும் எடுத்து பயன்படுத்தி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆகவே நாம் இந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே தேவனுடைய சமூகத்துக்கு வருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து கர்த்தாவே, நீர் எங்களை தேடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஆலயங்களிலே இன்றைக்கு நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. நீரே எங்களை ஆசீர்வதியும். வேதத்தின் மூலம்
மூலமாய் பேசும், செய்தித்தாள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி வருகிற எல்லா மாபெரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வருகைக்கு முன்பாக கர்த்தாவே, நாங்களும் எங்கள் ஜனங்களும் மனம் திரும்பி நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.